شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله صدق الله العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நன்மைகளை அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பினை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றிகள் அனைத்து நாம் உரித்தாக்கியவர்களாக இன்றைய வகுப்பில் ஒழுக்கம் கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது கேள்விக்குறிதான். மிகவும் தான் தோண்டித்தனமாக, காட்டுமிராண்டித்தனமாக மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையில்தான் ஆங்காங்கே இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அரபுலகத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் வரை அந்த மக்களுடைய மனநிலைகள் எல்லாம் கூட மிகவும் ஒரு மோசமான சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் குடிகாரர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய நிலையில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பழி தீர்க்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் கொடூரமாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை அவமானமாக கருதி குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண பிரச்சனை என்றாலும் கூட அதற்கு பல ஆண்டு காலமாக சண்டையிட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அவங்க நிலைமை இருந்திருக்குது. பக்கத்து வீட்டில் ஒட்டகம் எங்கள் வீட்டில் தண்ணி குடிச்சோம்னா அதுக்கே பல ஆண்டு காலம் என்ன பண்ணிக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இதில் ஹையஸ்ட் கேட்டோம்னா குடிகாரர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம எப்படி தண்ணீர்களை வீட்டில் சேமித்து வைக்கிறோம், அந்த மாதிரி மதுகளை அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, குடங்குடமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ குடிபோதையிலே எப்பொழுதும் திளைத்திருக்கின்றார்கள். வணக்க வழிபாடுகள் சொன்னோம்னா நிர்வாணமாக காபத்துல்லாவை வலம் வந்திருக்கிறார்கள். பெண்களிடத்திலே மிகவும் கொடூரமாக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அந்த மக்களுடைய மனநிலைகள் ஒழுக்கமற்ற நிலையில் தான் இருந்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்புவதற்கு முன்பாக அந்த மக்கள் அவ்வளவு மோசமாக இருந்தாலும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதாக இருந்த பொழுது அவர் ரசூலாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக
முஹம்மது என்ற பெயரோடு இருந்த நேரத்திலே அந்த மக்களுடைய மனநிலைகள் மிகவும் மோசமாக இருந்தாலும் கூட, அதனோடு கலந்து அவர்கள் வாழ்ந்தாலும் கூட, அல்லாஹ்வினுடைய முஹம்மதுடைய வாழ்க்கை தனியாகத்தான் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஆகவில்லை. இருந்தாலும் கூட அவருடைய மனநிலைகள் அந்த நேரத்திலும் கூட சாந்தமானவர்களாக, பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால தான் முதல்ல வஹி வருது அவங்களுக்கு. ஜிப்ரீல் முதல்ல வராங்க ஹிரா குகையில வந்து என்ன பண்றாங்க, கெட்டி பிடிச்சி இக்ரா ஓதுவீராகன்றாங்க. நான் ஓத தெரிந்தவன் இல்லையேன்னு சொல்றாங்க. இந்த சம்பவங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த சம்பவத்துக்கு பிறகு பயந்தவர்களாக நேர என்ன பண்ணாங்க, தன்னுடைய மனைவிட்ட வராங்க. ஜம்மிலூனி ஜம்மில், என்னை நீங்கள் போர்த்துங்கள் என்று சொல்லி. அப்போ சொன்னாங்க கதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஏற்படாது. ஏன்னு கேட்டோம்னா, நீங்க என்ன பண்றீங்க, எல்லோரையும் அரவணைத்து வாழ்றீங்க, சொந்தக்காரர்கள்லாம் அரவணைச்சு வாழ்றீங்க, அனாதைகளோடு அவங்கள பராமரிக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது செய்றீங்க. நீங்க உங்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு துன்பத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திட மாட்டான், நீங்க பயப்படாதீங்க என்ற வார்த்தை தான் சொன்னாங்க அவங்க. அப்ப நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் கூட அந்த மக்களுடைய மனநிலைகள் எல்லாம் வேற மாதிரியாகவும், அந்த மக்களுடைய நடவடிக்கைகள் வாழ்க்கை தரங்கள்லாம் வேற விதமாக இருந்தாலும் கூட முஹம்மது என்ற பெயருடையவர் நல்லவராகத்தான் வாழ்ந்தார். அதனால்தான் என்ன சொல்றாங்க, அல் அமீன் அஸ்-சாதிக் என்ற பட்டத்தை கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருது, நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை மக்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் செய்கிறீங்க, இஸ்லாத்தை சத்திய இஸ்லாத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்துல சொந்தக்காரர்கள் என்ன பண்றாங்க, அந்த சஃபா மலைக்கு கீழே ஒன்று கூட்டுறாங்க. இன்னைக்கு மக்காவுக்கு போறவங்க தெரியும், சஃபா மர்வா ரெண்டும் ஒரே மாதிரி சமதளத்தில் ஆக்கிட்டாங்க. அப்ப அப்படி கிடையாது, உயரமா இருக்கும். சஃபா என்ற அந்த மலை உயரமா இருக்கும், மருவாவும் உயரமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அந்த மலைக்கு கீழே ஒன்று கூட்டிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்ன பண்ணாங்க, மேலே ஏறி நின்றுக்கிட்டு சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை ஒரு கூட்டம் தாக்க வருதுன்னு சொன்னோம்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. என்னப்பா முகமது புதுசா கேட்கிற, நீ என்னைக்கு பொய் சொல்லி இருக்கிற, நீ பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லையே, நீ நல்ல மீன், நீ நம்பிக்கைக்குரியனாக தான் இருந்திருக்கிற, நீ உண்மை பேசக்கூடியவங்க இருந்திருக்கிற, நீ சொல்றத நாங்க நம்புவோம், நீ பொய் சொல்ல மாட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பட்டத்தை அவங்க அந்த மக்கள் கொடுத்துருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. வேற ஒண்ணுமே சொல்லல. சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு கீழே வச்சுட்டு, பின்னாடி மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு வருவேன்னு சொன்னோம்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கும்போது, எப்பா நீ ஒரு காலம் பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லையப்பா, நீ உண்மைதானே பேசியிருக்கிற, பின்ன எப்படி நாங்க நீ பொய் சொல்ல சொல்ல முடியும், நீ உண்மைதானே சொல்லியிருக்கா என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படித்தானே, அப்படி என்ன பண்ணுங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நீங்க வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய மக்கள் சொன்னாங்க. அப்பதான் என்ன பண்ண, அபூலஹபு தப்பன் லக யா முஹம்மத் ஆலிஹாதா ஜமாத்தான மண்ணள்ளி போட்டான். அப்படியே சின்ன வாப்பா சின்னத்தா, இதுக்குத்தான் நீங்க எங்களை எல்லாம் ஒன்று கூட்டினாயா, நீ நாசமா போகும்போது என்ன பண்ணான், மண்ணவாரி வீசலாம், வேற ஒன்னும் சொல்லல அவங்க. அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய வீரியத்தை அந்த மக்கள் உணர்ந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், உணர இன்னைக்கு நமக்கு சர்வசாதாரணமா போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னோம்னா நான் வணங்கி கொண்டு நம்ம வணக்க நம்முடைய தெய்வங்களை எல்லாம் விட்டு விட வேண்டும் என்று இவர் சொல்கிறார். அதுதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது என்று அவன் விளங்கி இருந்தான். அவன் பெருசாவா ஏதாவது வாய் வித்தியாசமா ஏதாவது அவங்க பேசிட்டாங்களா, இல்லையே, ஒண்ணுமே சொல்லலையே. இந்த ஒரு வார்த்தை தானே சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையோட எஃபெக்ட் எப்படி இருந்தது அந்த மக்கள் இடத்துல. அப்போ அவங்க புரிஞ்சிருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னோம்னா நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் விட்டொழிக்கணும், நம்முடைய வணக்க வழிபாடுலாம் வேற மாதிரியா போயிடும், நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வேறு விதமாக மாறிவிடும். அதனால தான் இப்படி சொல்றாருன்னு சொல்லி என்ன பண்ணா, கோபப்பட்டு மண்ணை வாரி வீசினா. அப்படியே தப்பத்தி யதா அபி லஹபின் வ சப்பு, அல்லாஹ் என்ன பண்ணா, வசனம் திறக்கணும், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். சுப்ஹானல்லாஹ்.
என்ற வசனத்தை ஏன் இறக்கணும்? தன்னுடைய ஹபீப் மேல அவன் மன்னவாரி வீசினான். ஆனா அல்லாஹ் என்ன பண்ண? வசனத்தை இறக்கணும். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப இஸ்லாம் இந்த பூமிக்கு வந்தபோது என்ன படிச்சது? நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தந்தது. அதற்கு முன்பாக வரை அந்த மக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. தகப்பனுடைய மனைவி, தகப்பன் இறந்தோம்னா அந்த மனைவியை அம்மாவே கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த மக்களிடத்தில் இருந்தது. அதெல்லாம் இஸ்லாம் தடை செய்தது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, மார்க்கம் என்பது அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னு சொன்னோம்னா அதுக்கு அல்லாவும் அல்லாவுடைய கூடிய அங்கீகாரம் வேணும். நான் ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறேன், என்னுடைய சொந்த காரியங்களை கூட நான் எதையாவது ஒன்று செய்யறேன்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன வேணும்? அல்லாவுடைய அங்கீகாரம் வேணும், அல்லாவுடைய தூதருடைய அங்கீகாரம் வேணும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு ஃபத்தகுல்லாஹ். அல்லாஹ் வந்து நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன பண்ண வசனத்தை இறங்கியிருக்கான். அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னு சொன்னோம்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் வேணும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் அந்த மக்களுடைய மனங்களை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. 2வது அத்தியாயத்துடைய 178 வசனத்துல, நம்பிக்கை கொண்டோரை கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒருத்தரை குடும்பத்துல ஒருத்தர் கொலை செஞ்சாங்கன்னா அந்த கொலைக்கு கொலை பழி தீர்ப்பது விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்தது? இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், இன்றைய கால கட்டத்துல கூட பார்க்கிறோம். ஒரு கொலை ஒன்று நடந்து சொன்னோம்னா, ஒருத்தரை கொலை செஞ்சாங்கன்னா அந்த கொலையுண்ட மக்களுடைய மக்கள் என்ன பண்றாங்க? எதிர்த்தரப்புல 3 பேர் 4 பேர் வெட்டிடுறாங்க. நடக்குதா இல்லையா? அந்த மாதிரிலாம் செஞ்சிடுறாங்க. ஆனா மார்க் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருத்தவங்க கொலை செஞ்சிட்டானா அதுக்கு பழி தீர்ப்பது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கு. கொலைக்கு கொலை இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், சொல்றான் பாரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண் இருப்பினும் கொலை செய்த அவனுக்கு அவனுடைய சகோதரனால் ஏதாவது பிணை வாங்கி கொண்டு மன்னிக்குவதாக இருந்தால் அது சிறந்தது. அல்லாஹ் கொலை நடந்து போச்சுது இருந்தாலும் அதுக்கு பிணையை வாங்கிட்டு மன்னிக்கிறது மிகச் சிறந்தது. நீங்க வரம்பு மீறாதீங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அந்த கொலையுடைய வாரிசுகளால் ஏதேனும் மன்னிக்கப்படுமானால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்காக நிர்ணயிக்கப்படும் நஷ்டஈட்டை பெருந்தன்மையோடு என்ன பண்ணுங்க? நீங்கள் செலுத்தி வாங்கிக்கிறீங்க. நீங்க இது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த சலுகைன்ற அல்லாஹ் அக்பர். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மனநிலை இல்லை மக்கள் இடத்துல, மிகவும் மோசமா இருந்தாங்க. ஆனா இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்குறான். நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க, நீங்க இது உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்த சலுகை, நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான செய்திகளை இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதுலேயே நம்ம என்ன பண்ணணும்? படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளையும் கூட. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், மூமியான ஆண்களுக்கும் மூமியான பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசம் செய்கிறான் பாருங்க. 24வது அத்தியாயத்துடைய 30 மற்றும் 31வது வசனங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நபியே குல் லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ் கபீர் பிமா யஸ்னஊன். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபியே நம்பிக்கையாளர் இந்த ஆடவர்களுக்கு நீங்க கூறுங்கள், அவள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் ஒரு உபதேசத்தை. தங்களுடைய பார்வையாளர்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்பவற்றை மிகவும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் சொல்லி அல்லாஹ் என்ன பண்ண சொல்லி காமிக்கின்றான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்றான்? இன்னும் நம்பிக்கையான பெண்களுக்கு நீங்கள் கூறுவீராக, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை எடுக்கிறான். அப்போ இஸ்லாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும்னா இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக ஒழுக்கத்தை விரும்புகின்றான்.
இன்றைக்கு அந்த நிலைமை இல்லைங்கும் போது அது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில போயிருக்கு. இன்னைக்கு ஆடை கலாச்சாரத்தை எடுத்துக்கிறோமே, ஆடை கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு என்னெல்லாம் என்ன பண்றான், கரண்டை காலையும் தொப்புள் வரைக்கும் என்ன பண்றான், மறைக்க சொல்றான். அது பூர்ணமாக மறைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு முகம் 2 கருத்துக்கள் இருக்குது. முகத்தை காட்டலான்னு ஒரு சார் சொல்றாங்க, முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்ல ஒரு சார் சொல்றாங்க. முகத்தையும் மணிக்கட்டு வரையும் காட்டலான்னு சொல்றாங்க. 2 கருத்து இருக்குது அறிஞர்கள் மத்தியில. அப்ப நல்லா என்ன பண்றான், நீங்க உங்களுடைய மேலங்கிகளால் உங்களுடைய என்ன பண்ணுங்க மார்பகங்களை மூடிக்கொள்ளுங்கள். சாதாரணமாக வெளியே தெரிவிக்க பகுதி தரவை சாதாரணமான என்ன பண்றாங்க, கையையும் முகத்தையும் சொல்றாங்க. அப்ப 2 கருத்துக்கு இடம் இருக்கு. அப்ப நீங்க அந்த மாதிரி செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆனா இன்னைக்கு மனநிலை எப்படி, மக்களுடைய மனநிலை ஆடை கலாச்சாரத்துல மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைகள். புர்கான்னு ஒன்று அணியிறாங்க, அது கூட அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அணிந்து மணியா ஆடை அணியாத இருக்கிறாங்க. ஆண்களை பார்க்குறோம் பாருங்க, ஆண்கள் பேண்ட் போடுறான், கிழிச்சிக்கிட்டு அங்கங்க கிழிச்சு, இங்க கிழிச்சிருக்கிறான், அங்க கிழிச்சிருக்கிறான், கிழிந்த துணிகளை போடுறான். துபாயில ஒரு கடை ஒன்று இருக்குதாமா, என் தம்பி சொன்னா ஒரு கடை ஒன்று இருக்கு துபாயில. அது ஒன்றும் சும்மா ரேட்டு குறைஞ்சதெல்லாம் கிடையாது, அது காஸ்ட்லி. அது கிழிஞ்ச பேண்ட்டுங்க, கிழிஞ்ச பேண்ட் காசு. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. கிழிந்த பேண்டை போய் அங்க தொங்க விட்டுருக்கான், அப்படி அங்கங்க கிழிஞ்சு தும்புது அப்படியே. அதை என்ன பண்றான், அதிகமான காசு கொடுத்து வாங்கி போடுறான். என்ன கலாச்சாரம் இது? நம்ம பார்க்கிறோம், நம்ம வாழக்கூடிய மக்களுடைய இங்கேயும் கூட வந்துருச்சு. ஆண்களை போன்று உடையணியக்கூடிய பெண்களையும், பெண்களை போன்று உடையணியக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். இன்னைக்கு ஆண்களை மாதிரியான ஆடைகள் தான் பெண்கள் அணிஞ்சிட்டு போறாங்க. இவங்களுடைய மணல் எப்படி பாருங்க, அந்த முடியில் சிகை அலங்காரம் ஒண்ணு வச்சுக்கிறாமா, சுப்ஹானல்லாஹ், கேட்க வேண்டியதே. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமைகள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க சிகை முடியை வெட்டும் போது ஒரே மாதிரியான நிலைமை இருக்கணும். இங்க கொஞ்சம் இங்க இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஓந்தா மாதிரி இப்படி முடி வச்சு இங்கெல்லாம் சிறைச்சிரும், அப்படியே இங்க எப்படி வச்சுதான். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊர் பகுதியில அந்த பனை ஏறுவாங்க ஒரு சில மக்கள், பனை ஏறத்துக்கு தான் அவங்களுடைய தொழில். அவங்க பிள்ளைங்களுக்கு பார்த்தோம்னா இப்படி ரவுண்ட் ஒன்று போட்டு விட்டுப்பாங்க. அது ஒரு சாஸ்திரம் அந்த மக்களுக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படிலாம் நீ செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிறைச்சோம்னா முழுமையா சிறைச்சணும், மொட்டை அடிச்சிடணும். இல்ல முடி வைக்கிறீங்களா, முடி என்ன பண்ணணும், அழகா வெட்டிக்கிறீங்க. ஒரு சஹாபி வராரு, தலையெல்லாம் பரட்டையா இருக்குது. அப்படியே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன்பா உங்ககிட்ட கொஞ்சம் எண்ணெய் இல்லை, சீப்பு இல்லையா? அல்லாஹ் அவனுக்கு முடிய வணங்கியிருக்கான்ல, அதை அழகுபடுத்திக்கோ. மார்க்கம் தெளிவாக மக்களுக்கு எல்லா விஷயங்களையும் அழகாக சொல்லி காண்பிக்கிறது. இஸ்லாம் ஒழுக்கத்தை கற்று தெரிஞ்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயத்திலையுமே. இதுலதான் அப்படி, அதுல ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லி காட்டுகின்றது. இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழக்கூடிய பகுதியில் பெயிண்ட் அடிச்சுட்டு போறோம். தலைகளில் பார்த்தோம்னா பெயிண்ட் அடிச்சு, இங்கே பச்சை கலரு, இங்கே சோப்பு கலர். சுபஹானல்லாஹ், இது என்ன கலர்? இங்கே கொஞ்சம் முடியை சிறைச்சிருப்பானுங்க, இங்கே கொஞ்சம் முடியை தூக்கி விட்டுருப்பாங்க. இஸ்லாம் தடை செய்கிறது. நம்ம பிள்ளைங்கெல்லாம் கூட என்ன பண்றாங்க, மற்றவனை பார்த்து அந்த மாதிரியான கலாச்சாரத்துக்கு மாறுறாங்க. ஆடை கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, இது போன்ற சிகை அலங்காரம் கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, மனநிலைகள் மாறி விடுகிறது. பார்க்கறான், அடுத்தவனை பார்க்கறான், நல்லா தானே இருக்குது, இந்த ஸ்டைலா இது ஒரு ஸ்டைலா, இதுவா ஒரு ஸ்டைலு? சுப்ஹானல்லாஹ், அசிங்கமா இருக்கா இல்லையா? உண்மையிலேயே அசிங்கமா தான் இருக்கு. ஒருத்தன் போறான், நம்ம பகுதியில பார்க்கிறோம், இங்கெல்லாம் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு போறான், இந்த பக்கம் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறான். இது ஒரு அழகா? இது அழகாவா இருக்குது? இது பார்க்கறதுக்கு அசிங்கமா தான் இருக்குது. மார்க்கம் இதையெல்லாம் தடை செய்யுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முடிய தந்திருக்கானா, அழகான ஒரு எண்ணெயை தேய்ச்சி அழகான முறை செய்யும். அது வல்லாமல் இங்க கொஞ்சம் வெட்டுறது, இங்க கொஞ்சம் விடுறது, அதை என்ன பண்றாங்க, அல்லாஹ் தூதர் என்ன பண்றாங்க, தடை செய்தார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 2 கூட்டத்தினர் வருவார்கள், நரகவாசிகள் அவர்களை நான் பார்த்ததில்லை, பின்னால் வருவார்கள் பிற்காலத்துல. ஒரு கூட்டத்தை எப்படிப்பட்டோம்னா, பசுமாட்டினுடைய வாளை போன்று வைத்திருப்பார்கள், அவர்கள் அதன் மூலமாக மக்களை துன்புறுத்துவார்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த வடநாட்டில் பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி சாட்டை மாதிரி வச்சு என்ன பண்ண அடிக்கிறான், முஸ்லிம்களையும் தலித்துகளையும் பார்க்குறமா இல்லையா? எத்தனை வீடியோக்கள் வருது, சாட்டை மாதிரி வச்சு அடிக்கிறான், துன்புறுத்துறான். அவனுக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாட்டின் வாளை போன்று என்ன பண்ணாங்க, அதை வச்சுக்கிட்டு மக்களை அதன் மூலம் துன்புறுத்துவார்கள். இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறோம். 2ஆம் சாரார், அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் ஆடை அணிந்தும்
ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக உள்ள பெண்கள். ஆடை கலாச்சாரம் எவ்வளோ மோசமாக போச்சு பாருங்க. புர்காவை மார்க்கம் வலியுறுத்துது, புர்கா போடுங்க. ஒரு காலத்தில் புர்கான்னு சொன்னோம்னா, இன்றைக்கு கூட தஞ்சாவூர் அந்த மாயாவரம் கும்பகோணம் பகுதியில் பார்த்தோன்னு சொன்னோம்னா, அந்த ஒரு 16 முழ சேலை, வெள்ளை சேலை, அந்த சேலை தான் என்ன பண்ணுவாங்க, அப்படி பெண்கள் சுற்றிக்கிட்டு கையில் வேற இவ்வளோ வச்சுருப்பாங்க. நான்லாம் கூட சவுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டு மனைவிகள்லாம் கூட இது நாங்கள் உடுக்கிற அந்த 8 முழ வேஷியை தான் உடுத்துட்டாங்க, அந்த வெள்ளை அதை தான் உடுத்துனாங்க. அப்புறம் மக்கள் சவுதிக்கும் துபாய்க்கும் போக ஆரம்பித்தவொன்னா அங்கேயும் என்ன பண்ணாங்க, இந்த புர்காவை கொண்டு கொடுத்தாங்க, கருப்பு புர்காக்களை. அந்த ஆர்டினரியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது டிசைனாக வர ஆரம்பிச்சு, பலவிதமான டிசைன்கள். அதில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, அதே மாதிரி அந்த ஜருகை ஒர்க்கு, கல் வச்சது. சுபஹானல்லாஹ். ஒரு முறை ஜெயச்சந்திரனுக்கு மாம்பழத்தில் புர்கா வாங்க போயிருந்தேன், வீட்டில் கூப்பிட்டுக்கிட்டு. அவன் அந்த மாதிரி புர்காவை தான் எடுத்து போட்டான். ஏன்பா இதெல்லாம் வேணாம்பா, சாதா புர்காவை எடுத்து போடணுன்னு. சார் இப்போ சாதா புர்காலாம் கிடையாது சார், எல்லாமே என்னது தான், அலங்காரங்களாக தான் இருக்குது. மக்களை தான் விரும்புகிறாங்க. யாருடைய கலாச்சாரம் இது? யார் செஞ்ச வேலை இது? யூதனுடைய வேலை இது. மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய பெண்கள் இது போன்ற செயல்கள் எல்லாம் யூதனுடைய வேலை. நம்ம தொழுகை எழுப்பி வைக்கிறோமா இல்லையா, அதை டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அது நல்ல உற்று பார்த்தோம்னா தெரியும், இத்தனை சிலை வடிவங்கள் நிறைய இருக்கு. அதில் நம்ம சரியா பார்க்கறது இல்லை, நம்ம சரியா கவனிக்கிறது இல்லை. அப்போ அந்த புர்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பூவை போட்டு வச்சிருப்பான், பின்னாடி ஒரு பூவை போட்டு வச்சிருப்பான். எவ்வளோ அசிங்கமாக இருக்குது இது? அசிங்கமாக இருக்கா இல்லையா? இருக்கத்தான் செய்யுது. அப்போ ஏன் அந்த நம்ம ஏன் அதை விரும்புவான? அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னோம்னா இறுக்கமாக அந்த துணியை என்ன லயாகரான ஒரு துணியை சொல்றான், அந்த துணியை போட்டு அது உடம்போடு சேர்ந்து ஒட்டிக்கிறது. அப்ப ரசூலா சொன்னாங்களா இல்லையா, அவர் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி அங்கே கனபரிமாரங்கள் அனைத்துமே வெளியே தெரிகிறது. அந்த அளவுக்கு ஆடை கலாச்சாரம் இன்னைக்கு. தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்க உங்களுக்கோ உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கோ இது போன்ற ஆடைகளை நீங்க என்ன அநியாயங்க. நீங்க இன்னும் ஒரு வேடிக்கைன்னு கேட்டோம்னா, இந்த ஃபாஸ்டர்கள்லாம் இந்த என்ன பண்ணுவாங்க, ஒரு கயிறு போட்டு கட்டுவாங்க. அதே மாதிரி என்ன பண்றான், இடுப்புல கயிறு கொடுத்துருக்கான் புர்கால. எதுக்குடா இதெல்லாம்? ஏன் இது? அப்ப அந்த கயிறை கொடுத்து கயிறை இடுக்கி கெட்டுறது. எங்க வீட்டுக்கார அம்மா டைலரா இருந்தாங்க. புர்கா வாங்கிட்டு இங்கே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரியலாவா நான் பேசுவேன், சில விஷயங்களை பேசின மக்களுக்கு புரிகிறதுனால. இங்க 2 பக்கமும் பிடிச்சி தர சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இந்த 2 பக்கம் பிடிச்சி கொடுப்பாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, அது போன்ற மாதிரியான நிலைகளை தயவு செய்து நீங்க புர்காக்களை போடாதீங்க. நீங்க புர்கா அணிங்க, அல்ஹம்துலில்லாஹ், லூசா அணிங்க, கொஞ்சம் பெருசா இருக்கட்டும், அப்பதான் உடம்பு தெரியாது. நீங்க டைட்டா போட்டீங்கன்னு சொன்னா உடம்பு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணிகளே என்று சும்மா சொல்ல, அதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகர மாட்டார் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம்ல 2128வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு மார்க்கம் தெளிவாக, அழகாக எல்லா செய்திகளையும் தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறது. ஆனா ஷைத்தான் என்ன பண்றான், எல்லாத்தையுமே மாத்துறான். ஏன்? அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாததன் காரணமாக அவன் என்ன பண்றான், எல்லா செயலையுமே அவன் மாத்தி காமிக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன். ஷைத்தான் சொல்றான், நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களிடத்துல வீணான எண்ணங்களை உண்டாக்குவேன், அவர்களுக்கு நான் கட்டளையும் போடுவேன். அப்போது அவர்கள் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளுடைய காதுகளை அவர்கள் அறுத்து விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், அப்போது அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புடைய கோலங்களை மாற்றி விடுவார்கள். இதெல்லாம் அந்த தலையை செதுக்கிறது, இந்த பச்சை குத்துற உடம்புல டேட்டோ போடுறான் பாருங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டேட்டோ கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது பெரிய முசீபத்தா ஓடிட்டு இருக்குது. இந்த மருதாணி போடாம பாருங்க, மருதாணியை 10 ரூபா கொடுத்து வாங்குவாங்க, இல்லை இலையை வாங்கி அரைச்சி பெண்கள் கையில வைப்பாங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கிறோம். இன்னைக்கு பெரிய கடைகள் பின்னாடி பார்த்தோம்னா, பெரிய கடைகளுக்கு முன்னாடி என்ன பண்ண, மருதாணி போட்டு வரிசையா உட்காந்துருக்கான். டிசைன், ஏகப்பட்ட டிசைன் வச்சுக்கிறான். நம்ம பெண்கள் என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட கையை கொடுக்குறாங்க. அவன் கையை பிடிச்சி என்ன பண்றான், அவன் வேண்டி விரும்புற மாதிரி டிசைன் போடுறான். ஏன் இது தேவையா? இது அப்ப இந்த மருதாணி போடுற கலாச்சாரத்தை கொஞ்சம் என்ன பண்ணா, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு, அதான் அல்லாஹ்வுடைய அவன் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, அந்த ஷைத்தான், அவருக்கு நான் கட்டளையிடுவேன், அப்போது அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புடைய கோலங்களை நிச்சயமாக மாற்றி விடுவார்கள் என்று கூறினான்.
எனவே எவன் அல்லாஹ்வை விட்டு ஷைத்தானை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெரும் நஷ்டத்தை அடைந்தவன் சொல்லலாம். ஷைத்தானுடைய வேலை என்னங்க? மனிதர்களிலும் முஸ்லிம்கள் ஈமான் கொண்ட மக்களை வழிகெடுப்பதிலே அவன் மிகவும் கண்ணுங்கருத்துமாக இருப்பான். ஏன்? அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டானதின் காரணமாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எடுத்ததின் காரணமாக அவன் சொல்றான், உன்னுடைய அடியார்கள்ல அநேக மக்களை, உனக்கு வழிபடக்கூடிய மக்களை நீ பார்க்க முடியாது, நான் அவங்களுக்கு கட்டளை போடுவேன், அதுக்கு அவர்கள் செய் சாய்ப்பார்கள். அதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. எதெல்லாம் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறதோ, மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ, அவைகள் அனைத்துமே என்ன பண்ண அவன் அழகா காமிப்பான். இப்ப இங்க டிவி வச்சு நம்ம படம் போடணும் வைங்களேன், இந்த இடம் பார்த்தா நமக்கு வெளியில வரைக்கும் கூட்டம் அப்படி வரும். டிவி வச்சு நம்ம படம் போட்டோம்னா கதவை திறந்து விட்டு கூட்டம் அங்க வரைக்கும் இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்னு செய்தியை சொல்லிக்கிறோம். நம்ம எவ்வளவு பேர் தான் இருக்கிறோம்? ஒரு 15 பேர் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? எதெல்லாம் தீமையா தெரியுதோ, ஆனா இன்னைக்கு இப்ப வரைக்கும் மக்கள் வெளியே நடமாடிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் மாதத்தை உணராமல், மாதத்தினுடைய தன்மையை உணராமல், மாதம் நமக்கு தரக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அந்த பாவ மன்னிப்பை விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு வரைக்கும் கடையில் என்ன பண்றாங்க? மக்கள் ரோடுகள்லாம் சுற்றி தான் இருக்கிறாங்க. அப்ப நன்மையை செய்யணுங்கிற எண்ணங்கள் குறைந்து போச்சு. அவன் என்ன பண்றான்? தீமைகள் அனைத்தையுமே அழகாக காண்பிக்கிறான். ஏன்? அல்லாஹ் அவன் சொல்றான், உன் அடியார்கள் அநேக மக்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களை நீ பார்க்க முடியாது. காரணம் என்னை நீ எடுத்துறதின் காரணமாக அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? வீணான எண்ணங்களை எல்லாம் நான் அவங்க மனசுல உண்டாக்குவேன். இன்னைக்கு அதான் ஓடிட்டு. இன்னைக்கு அவங்க மனிதனுடைய மனதுல தவறான எண்ணங்கள் உண்டாகிறதுக்கான காரணம் ஷைத்தான் என்ன பண்றான்? அவங்களுடைய கோலங்களை என்ன பண்ண மாற்றிக்கொண்டே இருக்கிறான் சொல்லி காட்டிக்கிறான். இன்னும் சொல்றான் பாருங்க, ஷைத்தானை அவன் உங்களுக்கு வாக்களிக்கிறான், அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான், மேலும் அந்த ஷைத்தான் ஏமாற்றத்தை தவிர வேறு அவர்களுக்கு எதையும் வாக்களிப்பதில்லை. 4வது அத்தியாயத்தோட 120வது வசனம். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, இது ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ்வே சொல்றான், ஷைத்தான் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, நீங்களும் அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். யார் அவனை நண்பனாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவன் கட்டளையிடுவான், அல்லாஹ்வுடைய கோலங்களை எல்லாம் மாற்றுவான். மனிதனுடைய எண்ணங்கள்ல வீணான எண்ணங்களையும் ஆசாபாசங்களையும் உண்டு பண்ணி அவன் என்ன பண்ணுவான்? அவர்களை நல்லதிலிருந்து தீயின் பக்கம் கொண்டு சேர்த்து நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ்ட்டே சொல்றாங்க, அநேக மக்கள் என்ன பண்ணுவேன்? உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக பார்க்க முடியாது, அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணா? என்னுடைய சொல்ல கேட்டு பின்னாடி வருவாங்கன்னா. அப்ப அல்லாஹ் சொன்னான், ரைட், யார் உனக்கு உன்னுடைய கூப்பாட்டுக்கு உனக்கு செவி சாய்த்து உன் பின்னால் வருகிறார்களோ அவர்களை உன்னையும் போட்டு நரகத்தை நிரப்ப வேண்டாம். யார் உனக்கு கட்டுப்படவில்லையோ, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கட்டுப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கு மேன்மையான வாழ்க்கையை நாம் வேறு விதமாக சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, உலாய்க்கு மஅவாஹும் ஜஹன்னம் வலா யஜிதூன அன்ஹா மஹீஸா, இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்கிவிடமாகும் சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. யாரு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சையை கட்டுப்பட்டு ஷைத்தான மன இச்சையை ஊட்டக்கூடிய அதற்கு கட்டுப்பட்டு தான் தோன்றித்தனமாக தன்னுடைய மனோ இச்சையின் பிறகு வாழுகின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? நரகத்தை ஒதுங்கும் தளமாக ஆக்கி வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப அது இல்லாம யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்பட்ட மக்களாக வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? சதா நீரறியில் ஓடிக்கொண்டிருக்கூடிய ஆற்றுக்கு மேல் மாளிகைகளை கட்டுத்தர வாக்களிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ, 2 பேருக்கும் பதில் கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரிசு சுவனம், சொர்க்க இன்பங்கள். ஷைத்தான் அதுக்கு நேர் மாற்றமாக அவர்களுக்கு ஆசாபாச இந்த பூமியில ஏற்படுத்தி நரகத்தில் கொண்டு போய் அங்க என்ன பண்றான்? அவன் போடுறான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். அதே அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க, வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சனுதுகிலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா வஅதுல்லாஹி ஹக்கன் வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ அவர்களை நாம் சூனபதியில் நுழைய வைப்போம், அவற்றின் கீழே சதா நீரறியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்.
அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப ஷைத்தானுடைய அடிச்சுவடை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நரகப்படுவது தான் இருக்கே தவிர நன்மை இல்லை. இப்ப பாருங்க, அந்த பச்சை குத்துவதில் ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பச்சை குத்துவதையும் பச்சை குத்தி விடக்கூடிய பெண்களையும் ரசூல் அனுப்பினாங்க. அல்லாஹ் சபிக்கிறாத ரசூலா சொல்லிக்காங்க. இன்னைக்கு அந்த பச்சை குத்துறங்கிற நிலைமை மாறி டேட்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் அது போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கடைகள்லாம் தோணுட்டான், இங்க குத்துறான், இங்க குத்துறான், முதுகுல குத்துறான், பின்னாடி குத்துறான். அதன் மூலமாக விபச்சாரம் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்றாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ளவங்க செய்யற கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தன் நாக்க அறுத்து பாம்பு நாக்கு மாதிரி எப்படி குத்துறான், நாக்க 2 அறுத்து பாம்பு நாக்கு மாதிரி அப்படியே என்ன பண்றான், அவன் அப்படியே வந்து நாக்க அப்படி 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 காமிக்கிறான். இந்த மாதிரி காமிச்சு பெண்களை எல்லாம் மடக்கிருக்கிறான். அப்படியே பெண்களை மடக்கி அவர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சொல்றேன், செஞ்சு தரேன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறான். சில ஆண்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்கிறான். போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். போலீஸ்காரன் பிடிச்ச பிறகு பார்த்தோம் சொன்னோம்னா மயக்க ஊசி வச்சிருக்கிறான், கத்தி, பிளேடு, கத்தியெல்லாம் வச்சு அவனையும் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். எப்படி மக்களுடைய மனநிலை எப்படி இருப்பாங்க? இதான் ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் இதைத்தான் என்ன பண்றான், அவங்களுக்கு ஊட்டுகின்றான். கொஞ்சம் கூட புத்திக்கு பொருந்துதான். டாக்டரா இவன் இல்ல, அவன் டாக்டர் கிடையாது, அவன் படிச்சவன் கிடையாது. இருந்தாலும் கூட தன்னுடைய நாக்க அறுத்திருக்கிறான். நாங்க அந்த டிவிலேயே என்ன பண்ணா, போலீஸ்ல பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சு காமிச்சான். நாக்கு 2 அறுத்து அந்த பாம்பு எப்படி நாக்கு இப்படி போறோம் அந்த மாதிரி என்ன பண்றான், நாக்கு அந்த மாதிரி காமிக்கிறான். எத்தனையோ பெண்கள் அவங்ககிட்ட ஏமாறி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆணுக்கு என்ன பண்ணிக்கிறான், ஒருத்தனுக்கு அவனுக்கு என்ன பண்ண நம்ம நாக்கு அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறான். அப்போ போலீஸ்காரன் பிடிச்சி செக் பண்ணும்போது தான் தெரியுது உள்ளுக்குள்ள மயக்க மருந்து, அந்த ஊசி, கத்திரி தைக்கிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி கூட கொஞ்சம் கூட சிந்திக்கிறானா பாருங்க. சிந்தனை வரதே இல்லை. ஷைத்தான் அப்படித்தான் மழுங்கடிப்பான். ஷைத்தான் இப்படித்தான் மனிதனுடைய மூளையை மழுங்கடித்து ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களுக்கு என்ன பண்றான், அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல. சும்மா கிடையாது, காசு 5000, 15000, 20000 வாங்கிட்டான் காசு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்துல நம்முடைய ஆண்களும் நம்முடைய பெண்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகத்தான் இருக்கணும். யாருமே விதிவிலக்கு சொல்ல முடியல. அவங்க போட்டிருக்காரு, நான் போட்டா என்ன, இவர் போடுறாங்க, நான் போட்டா என்ன, இப்படித்தான் செய்யறாங்களே தவிர இதுல என்ன இருக்குது? இது அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சையை குத்தக்கூடிய ஆண் பெண்களையும், பச்சையை குத்தி விடக்கூடிய பெண்களையும், சவரி முடி வைக்கக்கூடிய பெண்களையும், சுப்ஹானல்லாஹ், சவரி முடிக்கூடிய வைக்கக்கூடிய பெண்களையும் சபித்திருக்கிறார்கள் என்ற செய்தி நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை போதித்தார்களோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு மாற்றமாக ஷைத்தான் வாக்களிக்கக்கூடிய, ஷைத்தான் வந்து மனதில் தீய எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நாம் கொஞ்சமும் செவி சாய்க்கப்படாது. அப்படி நாம் செவி சாய்த்தோம் என்று சொன்னோம்னா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, நீங்களும் அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தன்னுடைய சகாக்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் இது நரகப்படுகொலித்தான். நரகப்படுகொலித்தான் என்ன பண்றான், உங்களை ஆசையூட்டி அங்க கொண்டு சேர்த்துருவான். ஆனா அல்லாஹ் உங்களை என்ன பண்றான், சொர்க்கத்தின் பால் கொண்டு வருகின்றான் என்று அல்லாஹ் என்ன பண்ண சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்ட மக்களாக நாம் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையில் நல்வாழ்க்கை வாழ்ந்து மறுமையிலே சொர்க்க இன்பங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருவானாக. அதற்குண்டான அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிறவன் கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய நல்ல பக்குவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று அதிகமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரவுகள் என்ன பண்ண அதிகமாக நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன். அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃவ அப்படிங்கிற துஆவை ரசூலா என்ன பண்ணுறாங்க, ஆயிஷா கேட்குறாங்க. அந்த துஆவை ரசூலா கற்றுக் கொடுக்குறாங்க. அதிகமாக என்ன பண்ணுவோம், அந்த துஆவை நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதிகமாக நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், பாவம் கேட்போம், அதிகமாக நம்மளை தௌபா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ரப்பல் நம்ம அனைத்து நற்காரியங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு முழுமையான வெகுமதியை ரப்பல் ஆலமீன் தந்தருவான் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.